பேச விடாம ஏமா கூட்டிட்டு போற? வாயை மூடிக்கிட்டு வா. மா விடுமா. ஐயோ நானு சொல்றேன்ல, சொன்னா கேளுமா. விடுமா. வா ராதிகா. என்ன உண்மையை பேச விடுமா. அதெல்லாம் முடியாது. இப்ப வர போறியா இல்லையா? வா போலாம். முடியாதுமா. என்னால உன்ன மாதிரி இருக்க முடியாது. நான் சொல்றத கொஞ்சமாவது கேளுமா. நான் உன் அம்மா. நான் சொல்றத நீ கேளு. நான் வர முடியாது. சொன்ன கேளு ராதிகா. ஒழுங்கா வந்துரு. எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? வா வீட்டுக்கு போலாம். மா வா. கையை விடுன்னு சொல்றலம்மா. ஏமா மைண்ட் டிஸ்டர்ப் ஆன பொண்ணா இப்படிதான் கவனம் இல்லாம விடுவீங்களா? இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. என் கையை விடு. நீ எல்லாம் என் கையை பிடிக்க வேணாம். இந்த லேடி என்ன சொல்றான்னு பாத்தியா? எனக்கு மென்டல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கான். நான் எங்க அப்படி சொன்னேன்? உங்க அம்மா தான் ஒரு டாக்டர். அவங்க தான் உனக்கு மென்டல் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் உங்க அம்மா கூட்டிட்டு போக சொன்னேன். அம்மா இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீ ஏதாவது சொல்லுமா. வாடி. என் மானத்தை வாங்காத வா. முடியாது. எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லாம நான் வர மாட்டேன். என்ன விடுமா. எங்க யாருங்க இவ? ரோகிணி, நம்ம ரேவதிக்கு ஆபரேஷன் பண்ண டாக்டர் தான் இந்த அம்மா. ஆமால. இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? அவங்க கூட்டிட்டு போறது அவங்க பொண்ணா? நானும் அப்படிதான் நினைக்கிறேன் ரோகிணி. அந்த பொண்ணு அவங்கள அம்மான்னு தானே கூப்பிட்டது. ஆனா அவங்க எதுக்கு இங்க வந்தாங்கன்னு தான் தெரியலையே. அதை விடுங்க. அந்த பொண்ணு எதையோ சொல்ல வருது. ஆனா அவங்க அம்மாவும் சித்தியும் சேர்ந்து அந்த பொண்ணை தடுக்கிற மாதிரில இருக்கு. ஆமா ரோகிணி, எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது. சித்தி இவ்ளோ அக்கறையோட அந்த பொண்ணை கார்ல ஏத்தி விடுறத பார்த்தா எனக்கு ஏதோ தப்பா தோணுதுங்க. சின்னத்தை எதுல இன்வால்வ் ஆனாலும் அவங்க நிச்சயமா நமக்கு ஏதாவது ஆப்பு வச்சிருப்பாங்க. என்னங்க அப்போ உடனே நடந்த விஷயத்த கார்த்திகிட்ட சொல்லிடலாம். கரெக்ட் ரோகிணி, வா நம்ம இந்த விஷயத்தை போய் சாலிட்டு சொல்லுவோம். ரேவதிக்கு பழச ஞாபகப்படுத்த கூடாது. அப்படி ஞாபகப்படுத்தினா அவளோட உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொன்னதெல்லாம் நீ சொல்ல சொன்னதா? ஆமாக்கா, அந்த டாக்டர் நான் சொல்லிதான் அந்த பொய்ய சொன்னாங்க. எதுக்கு இப்படி ஒரு பொய்ய சொன்ன? அந்த டிரைவர் பைக்கிட்ட நீ தோத்து போறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலக்கா. அதனாலதான் அவசரத்துல இப்படி ஒரு பொய்ய சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. நான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் நினைச்சேன். ஆனா ஏதோ ஒண்ணு தடுத்துருச்சு. மத்தபடி ரேவதி விஷயத்துல உனக்கு எதிராக நான் எதுவுமே பண்ணலக்கா. ஒருவேளை உனக்கு எதிராக நான் தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருக்கா. நீ பண்ணதையெல்லாம் ரேவதியும் நம்ம குடும்பத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் பண்ணிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையா தான் இருக்கு. எப்படி இவ்வளவு நாள் இந்த விஷயம் வீட்டுல யாருக்கும் தெரியாம இருந்துச்சோ இனியும் அப்படிதான் இருக்கணும். குறிப்பா இந்த விஷயம் நம்ம ரேவதிக்கோ அந்த கார்த்திக்கோ தெரியக்கூடாது. அதெல்லாம் கண்டிப்பா தெரியாதுக்கா. அப்படி நீ சாதாரணமா சொல்லிட முடியாது சந்திரா. அந்த பொண்ணு எப்படி பேசிட்டு போச்சுன்னு பாத்தியா? அவ இங்க பேசினதையே அந்த கார்த்திக் கிட்ட பேசினா நாம தொலைஞ்சோம். அதை ஞாபகம் வச்சுக்கோ. அக்கா, அந்த பொண்ணு இன்னொரு தடவை ரேவதிக்கோ கார்த்திய பார்க்க வர்றதுக்கும் வாய்ப்பே இல்லக்கா. ஏன்? என்ன பண்ண போற அவளை? அவ இந்த ஊர்லயே இருக்க மாட்டாக்கா. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு. சரி, பார்த்து கவனமா இரு சந்திரா. சரிக்கா. சகல ஒரு நிமிஷம்ப்பா. வாங்க. எப்பா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ரேவதிக்கு ஆபரேஷன் பண்ணாங்களே அந்த டாக்டரோட பொண்ணு வந்திருந்ததுப்பா. அப்படியா? அவங்க எதுக்குங்க அங்க வந்தாங்க? தெரியலங்க. ஏதோ சத்தம் கேக்குதேன்னு வந்து பார்த்தா அந்த பொண்ணு டாக்டர் வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க. சகல, அந்த பொண்ணு ரேவதி கிட்ட ஏதோ சொல்லணும்னு வந்திருக்குப்பா. ஆனா அந்த பொண்ணை வாயவே திறக்க விடாம அந்த பொண்ணுக்கு ஏதோ மென்டல் டிப்ரெஷன் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணை இழுத்துட்டு போயிட்டாங்கப்பா. மென்டல் டிப்ரெஷன்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. அந்த பொண்ணை நான் தான் ஒரு ப்ராப்ளம்ல இருந்து காப்பாத்தி அவங்கள வீட்டுல கூட்டிட்டு போய் விட்டு வந்தேன். அந்த பொண்ணு நல்லா தெளிவா தாங்க இருந்தாங்க. அவங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை.
அப்புறம் ஏப்பா அவங்க அம்மா அப்படி போய் சொல்லணும்? ஏப்பா சகல, அது மட்டும் இல்லப்பா, இன்னொரு முக்கியமான விஷயம். அந்த டாக்டரோட பொண்ணு வாயவே திறந்துடக்கூடாதுன்னு சின்னத்தை தான் ரொம்ப கவனமா இருந்தாங்கப்பா. அதை பார்க்கும்போது ஏதோ தப்பா இருக்குன்னு தெரிஞ்சது. நல்லா இருக்கிறவங்க பொண்ணு டாக்டர் ஏன் அப்படி சொல்லணும்? அந்த பொண்ணு எதுக்கு சம்மந்தமே இல்லாம ரேவதி கிட்ட பேச வரணும்? இதாங்க சந்தேகமா இருக்கு. எங்களுக்கும் அதே சந்தேகம் தாங்க. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். சரிங்க, நான் நேரா போய் இந்த டாக்டர் கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். அப்பதான் உண்மை என்னன்னு தெரியும். சரிப்பா, நீ பேசிட்டு என்னன்னு எங்ககிட்ட சொல்லுப்பா. சரிங்க. அம்மா. வா ரேவதி. அம்மா, எனக்கு ஆபரேஷன் பண்ண டாக்டரோட பொண்ணு ராதிகா வந்திருந்தாங்க, பாத்தீங்களா? ம், பார்த்தேன். நீ முதல்ல விஷயத்த சொல்லு ரேவதி. நான் உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும். நீங்க மறைக்காம உண்மையை சொல்லணும், சரியா? ம், நீ கேளு. நான் எனக்கு என்ன உண்மை தெரியுமோ அதை சொல்றேன். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? ராதிகா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. முதல்ல நீ அந்த பொண்ணு என்னென்ன சொன்னான்னு சொல்லு, நான் அப்புறமா சொல்றேன். ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடியே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு எனக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சா? அதான் எனக்கு கல்யாணம் ஆனதை நான் மறந்துட்டேன்னு ராதிகா சொன்னாங்க. இது உண்மையாமா? சிரிக்காதீங்கம்மா. அந்த பொண்ணு சொன்ன விஷயம் உண்மையா பொய்யா அது மட்டும் சொல்லுங்க. நீ சொன்ன விஷயத்த கேட்டு சிரிக்காம எப்படி ரேவதி இருக்கிறது? உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி நடந்த கல்யாணத்தை நாங்க மறைச்சோம் தானே அந்த பொண்ணு உன்கிட்ட சொன்னா? ஆமா, அப்படிதான் சொன்னா. சரிம்மா, உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, நீ பழச மறந்துட்ட. உனக்கு கல்யாணம் ஆகியிருந்தா அந்த பையனுக்கும் சேர்த்து ஆக்சிடென்ட் ஆகி அவனும் பழச மறந்துட்டானா என்ன? டாக்டரோட உன் ஆக்சிடென்ட் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அதையெல்லாம் அந்த பொண்ணு கேட்டுட்டு அவளா மனசுக்குள்ள ஒரு கதையை கிரியேட் பண்ணி இங்க வந்து உன்னை குழப்பிட்டு போயிட்டா. அப்ப அந்த பொண்ணு சொன்னது பொய்யாமா? அம்மா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா ரேவதி? உனக்கு கல்யாணம் ஆகியிருந்தா நான் ஏன் உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்? நீ அந்த பொண்ணு பேசினதையெல்லாம் மைண்ட்லயே எடுத்துக்காத. அது இல்லம்மா ரேவதி, அம்மா சொல்றேன்ல, அந்த பொண்ணு சொன்ன எதுவும் உண்மை கிடையாது, போதுமா? என்ன மன்னிச்சிரு ரேவதி. எனக்கும் உன்கிட்ட பொய் சொல்லணும்னு ஆசை இல்லை. ஆனா அந்த கார்த்திக் கிட்ட இருந்து உன்னை நிரந்தரமா பிரிக்கணும்னா நான் இதை செஞ்சுதான் ஆகணும். வேற வழியே இல்லை.